பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது இந்த காலையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரனே சகோதரனே என்று இவர் ஒரு மனுஷனை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரனே என்று அழைத்து அவர் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் அவராலே, இந்த மனுஷனாலே இளைப்பாறி இருக்கிறது. சகோதரனே என்று அவர் பேசுகிற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. பரிசுத்தவான்களை இந்த மனிதன் இளைப்பாற செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலமோன் என்கிற இந்த மனிதன் ஒரு நல்ல சகோதரன். பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணின சகோதரன். அப்படியானால் பரிசுத்தவான்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுல, பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நிறைவாக்குறதுல, பரிசுத்தவான்களுக்கு தேவைப்படுற உதவிகளை செய்கிறதுல இந்த மனிதன் மிகவும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறின. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் இளைப்பாறின. அவன் ஒரு இளைப்பாறுதலின் மகனாக இருந்தான். இளைப்பாறுதல்னா என்ன? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, பிரச்சனையோடு வராங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தீங்கன்னா அது ஒரு இளைப்பாறுதல். உங்களை தேடி ஒருத்தங்க கஷ்டத்தோடு வராங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அது ஒரு இளைப்பாறுதல். ஒரு சிலர் பசியோட பட்டினியோட உங்களை தேடி வருவாங்க, அவங்களுக்கு சில உதவிகள் செஞ்சு அவங்க பசி பட்டினியை போக்கி அனுப்புனீங்கன்னா அது ஒரு இளைப்பாறுதல். சில ஊழியக்காரங்க நெருக்கத்தோட, பல ஊழிய நெருக்கங்களோட, சிரமங்களோட, ஒருவேளை நம்முடைய சகோதரன் தானே, நம்முடைய சபை விசுவாசி தானேன்னு ஒருவேளை நானே கூட உங்கள்கிட்ட வரலாம். ஆனால் அதை சொல்ல முடியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் அமைதியாக இருப்போம். அதை அறிந்து புரிந்து ஒரு இளைப்பாறுதலை ஏற்படுத்துகிற சுபாவம் விசுவாசிகளாகிய நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பாஸ்டருக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். ஒரு பாஸ்டருக்கு ஆறுதல் தருகிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். ஒரு போதகருக்கு நம்பிக்கையை தருகிற விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு வகையிலும் போதகருடைய மனதை சங்கடப்படுத்தவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இளைப்பாற செய்தார். அவர் சொல்றார், உம்முடைய அன்பினாலே. அந்த பிலமோனுக்கு ரொம்ப அன்பு இருந்தது. விசுவாசிகளாகிய உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறது இதுதான், நீங்கள் அன்பாக இருங்கள். உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்கள்ட்ட அன்பாருங்க. உங்களுக்கு போதிக்கிற ஊழியக்காரன்ட்ட அன்பாருங்க. உங்களுக்கு நன்மையிலும் தீமையிலும் கூட நின்று ஒரு குடும்பம் போல உங்களை நினைத்து உங்களை சந்தோஷமாக வாழ்த்தி ஆசீர்வதித்து உங்களுக்கு புத்திமதி சொல்லி உங்களை வழிநடத்துகிற ஊழியக்காரர் மேலே அன்பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பினாலே மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எங்கள் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். பரவாயில்ல, நம்ம சகோதரன் நம்மள்கிட்ட அன்பாக இருக்கிறாரு, நம்ம சகோதரி நம்மகிட்ட அன்பாக இருக்காங்க, இந்த குடும்பம் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஒரு சந்தோஷம், ஆறுதல். அது எங்களுக்கு ஒரு ஆறுதல். ஊழியத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சில நேரங்களில் இளவயது மக்கள் சபையில் மரித்து போகிறார்கள்.
மனதிற்கு வருத்தங்கள், சங்கடங்கள் நிறைய உண்டு. மனதில் சில வேளைகளிலே வேதனைகள் எல்லாம் வருகிறது. சில குடும்பங்கள் நடக்கிற சம்பவங்கள், சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள், சிலர் கணவனை இழந்து, சில பிள்ளைகள் அப்பாவை இழந்து அவர்கள் நிற்கிறதை பார்க்கும்போது ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும். அதிலெல்லாம் நீங்கள் எங்களிடத்தில் காண்பிக்கிற அன்பு எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நினைக்கலாம், யாரோ ஒரு குடும்பத்திலே தானே நடந்தது என்று. இல்லை, இங்கே இருக்கிற எல்லா குடும்பமும் எங்களுடைய குடும்பம்தான். என்னுடைய குடும்பமாக நான் எண்ணுவதனால் யாருக்காவது ஒரு கஷ்டமான சம்பவம் வரும்போது ரொம்ப மனதிற்கு பாரமாக, அழுத்தமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம், ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, பிலமோனை போன்ற விசுவாசிகளை இந்த சபைக்கு தாங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களை இளைப்பாற்ற பண்ணுகிற விசுவாசிகள். ஆமா ஆண்டவரே, அன்பினாலே நிறைந்த விசுவாசிகள். அதனால் எங்களுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் கிடைக்க ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமா இருங்க. நல்ல விசுவாசிகளா, கர்த்தருக்காக ஊழியக்காரங்களை நேசிக்கிற குடும்பமா இருங்க. ஆமென்.